அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஹானஸ்டான வால் ஸ்டிக்கர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது கூட ஒரு குட்டி ஃபேமிலி அவுட்டிங், அப்புறம் ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஒரு பொருளோட ரிவ்யூ உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஒரு மாதமாக வெயிட் பண்ணேன். இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளில் நிறைய பேருக்கு வீடை ரொம்ப அழகாக வச்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு வீட்டுக்கு மெயின் அட்ராக்ஷன் கொடுக்கறதே அந்த வால் தான். அந்த வாலுக்கு அடிக்கிற பெயிண்ட்டு தான் இல்லையா? ஆனால் பெயிண்ட்டு நம்மளால் அடிக்கடி அடிக்க முடியுமா? அது முடியாது. அதுக்கு ஒரு ஆல்ட்ரு ஐடியா தான் இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். இந்த வால்பேப்பர் நிறைய இடத்துக்கு ஒரு அழகான அப்பியரன்ஸ் கொடுக்கும். வால்பேப்பரில் நிறைய டிசைன்ஸ் கம்மி விலையிலேயே நமக்கு கிடைக்கும். அதில் நமக்கு பிடிச்சதா நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் என்னோடய கிச்சன் என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த வாலுக்கு ஏற்கனவே ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தேன். இந்த செவரை ஹாலில் இருந்து பார்த்தா தெரியும். எங்கள் வீட்டு சுவர் கொஞ்சம் பரியும், அதை மறைக்க தான் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருந்தேன். ஆனால் இது இப்போ பிரிஞ்சிருச்சு, அதனால் இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த பழைய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன். வால் ஸ்டிக்கர் பொறுத்தவரை ஒரு இடத்த டோட்டலாக வந்து மாற்றிடும். ஆனால் அது எந்த இடத்துல ஒட்டுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் ஒட்டுனீங்க அப்படின்னா ஒரு ராயல் லுக் கொடுக்கும். இந்த முறை நான் நிறைய ரிவ்யூ பார்த்து ஒரு வால் ஸ்டிக்கர் மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். உட்டன் ஃபினிஷில் இது நல்லா இருக்குது. ஏற்கனவே ரிமூவ் பண்ண வால் ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஷாப்ஸியில் வந்து வாங்கியிருந்தது. அது கொஞ்சம் சீப் ரேட்டாக இருந்துச்சு, ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு வாங்கினது. அது நல்லா தான் இருக்குது. நான் வேறு பிளேஸ்க்குலாம் வந்து ஒட்டியிருக்கேன். பட் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது வரல, ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நிறையா ரிவ்யூ பார்த்து நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டேன். சரி இந்த வாட்டி இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ரேட்டில் தான் எனக்கு இது கிடச்சிது. இது வந்து ஒட்டும் பொழுது நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா சிலப்போ இந்த ரோலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணலாக இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம எந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து சரியாக இருக்கும். நானும் வந்து மெஷர் பண்ணி தான் வந்து கட் பண்ணேன். அதே மாதிரி இது ஒட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நல்லா ஒரு கிளாத் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னம்னா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். எனக்கு என் பையன் தான் வந்து ஹெல்ப்புக்கு வந்து வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்கில் வந்து இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒட்டினது. பெயிண்ட் அடித்ததும் பெயிண்ட் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை மறைக்க தான் வந்து ஒட்டியிருந்தேன். அது இன்னும் நல்லா தான் இருக்குது. லைட்டாக கீறல் அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஒட்டுறேன், எவ்வளோ நாளைக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அதோடய ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே சைடில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டினது. அது இன்னுமே வந்து நல்லா இருக்குது. பட் பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் லுக் இதுதான். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இதை முடிச்சுட்டு கரூர் வெண்ணமலை பூங்காவுக்கு போயிருந்தோம். கரூரில் வந்து பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு இடம்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த வெண்ணமலை பூங்காவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போயிருந்தோம். பூங்கா அப்படின்னாலே எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு டைம் வந்து ஃபஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். நான் அவர்கிட்ட பார்க் கூப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்க் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா கரூரில் பூங்காலாம் அதிகம் இல்லை. கரூர் ரவுண்டானா தாண்டி சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலன்னு நினைக்கிறேன். வண்டியில் போகும்போது ஒரு போர்டில் வந்து பூங்கான்னு எழுதி இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் இங்கே பூங்கா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் போர்டை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுது அது மயான பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ பூங்கா போனாலும் அது என் ஞாபகத்துக்கு வந்து வரும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. இந்த வீடியோ வந்து அப்படியே 1 மந்த் லேட்டராக வந்து வந்துடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து வந்துடுச்சு. ஃபைனலாக வந்து ஒரு மாதம் கழித்து நம்ம வால் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த நிலைமையில தான் இருக்குது. இது மேலேயெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து இந்த நடுவில் சென்டர்லேயும் இந்த சைட்லேயும் மட்டும்தான் இருக்குது. சைடில் எனக்கே தெரியும் அது வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்காது. பட் இந்த நடுவில் இருக்கிற இடம் மட்டும் என்ன தான் பண்ணாலும் இப்படி ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக வந்து கிழிஞ்சிருச்சு. நானும் ஏதாவது பட்டுச்சுன்னா ஆயிரும் அப்படின்னு வந்து நினச்சி நானும் அதை செக் பண்ணி பார்த்தேன். அது எப்படி இருந்தாலும் தானாகவே வந்து கிழிஞ்சிருந்தது. சரின்னு விட்டாச்சு. இப்போதைக்கு இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே எல்லாம் சூப்பராக இருக்குது. நடுவில் மட்டும் பிரிஞ்சு போயிடுது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வால்பேப்பரோட ரிவ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸுக்கு ஒட்டினீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் வேறு பக்கமும் ஒட்டியிருக்கேன். ஸோ அதாவது நான் இப்போ மீஷோவில் வாங்கினது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கீழே அந்த இடம் வந்து செவுரு வந்து டேமேஜ் தான். ஏன்னா நான் பிரிக்கும் பொழுது, அதாவது பழைய ஸ்டிக்கர் பிரிக்கும் பொழுது அந்த இடம் வந்து ஓதமாக தான் இருந்துச்சு. மேபி அதனால கூட இருக்கலாமோ என்னமோ தெரியல. ஓகே,
என்னுடைய ஹானஸ்ட்டான ரிவ்யூ அந்த வால்பேப்பருக்கு கேட்டிங்க அப்படின்னா ஓகே 10 அவுட் ஆஃப் 8 வந்து கொடுக்குவேன். சரி, நீங்கள் வந்து வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்களா, நல்லா இருக்குமா இல்லையான்னு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. லஞ்ச் ரெசிபி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டை தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த முட்டை பார்த்திங்கன்னா டச் முட்டை, அதனால் அது வேகும் பொழுது கொஞ்சம் வெளியிலலாம் வந்துடுச்சு. ஸோ முட்டை தொக்குக்கு நமக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும். இது கூட முருங்கைக்கீரை பொரியல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதுக்கு தேவையான சின்ன வெங்காயமும் வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காயம்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முட்டை தொக்குக்கு வந்து ஒரு தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 6லேருந்து 7 தக்காளி, இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கும், அதனால் வந்து அதிகமாக இருக்குது. பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 தக்காளி 4 தக்காளி எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரஃப்பாக வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைக்க வேண்டாம், லைட்டாக அங்கங்கே தக்காளி வந்து தென்படணும், அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 அடுப்பையுமே வந்து பற்ற வச்சுக்கிட்டேன். ஒன்றில் வந்து இப்போ கீரை பொரியல் பண்ணிடலாம், இன்னொன்றில் வந்து முட்டை தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீரை பொரியலுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு சீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கிங்க. பொதுவாக கீரைக்கு வந்து கடுகு வந்து யாரும் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சேர்க்க மாட்டேன், நீங்கள் சேர்ப்பீங்களா என்னென்னு வந்து சொல்லுங்கள். சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்து ஊசி மிளகாய், சீன மிளகான்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் வந்து ஒரு 4 மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து கீரைக்கு பொதுவாக எல்லா கீரைக்குமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். ஃபஸ்ட்டு முட்டை தொக்கு செய்யலாம் தான் பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தேன். அப்புறம் தான் வந்து ஞாபகமே இருந்துச்சு, மதியானம் ஆயிடுச்சு, லேட் ஆயிரும், ஃபஸ்ட்டு சோறை வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சோறுக்கு வந்து தண்ணி வச்சாச்சு. ஸோ வெங்காயம் கீரைக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கும், ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாமே வந்து சுருங்கிடும். ஸோ அது வந்து வேகிற கேப்பில் நம்ம முட்டையை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஆறிச்சு. சரி, தோல் உரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு முட்டையோட தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. முட்டையில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவில் போடும்பொழுது முட்டையில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். ஸோ இது செய்யறதுக்குள்ளேயே தண்ணி வந்து கொதிச்சிருச்சு சாப்பாட்டுக்கு. அரிசியும் வந்து கழுவிட்டு போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சாச்சு. கீரையும் ஓரளவுக்கு நல்லா சுருங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா உப்பு வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எப்பயுமே கீரை செய்கிறோம் அப்படின்னம்னா கீரை நல்லா சுருங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு உப்பு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கீரை வந்து அவ்வளோதான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா கீரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கீரை பொருள் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா, அதான். சரி, இப்போ முட்டை தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு சட்டி வச்சாச்சு அடுப்பில். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது என்ன டம்ளர்னு பார்க்காதீங்க, தேங்காய் உடச்சனால தேங்காய் தண்ணி இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து தேங்காய் தண்ணியும் சைடில் குடிச்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வந்து முறிஞ்சு வரணும், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். ஸோ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். இதுவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது வீட்டில் அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன், அதாவது இது சின்ன டீஸ்பூன், அதனால் நான் 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துனீங்கனாலே சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது செய்கிற கேப்லேயே வந்து சாப்பாடு வந்து வெந்துருச்சு. இதை வந்து கஞ்சி வடிக்கிறதுக்காக வச்சு விட்டுட்டேன். இதில் பச்சை வாசல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இமயம் 65 மசாலான்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் நான் பொரிச்சிருந்தேன், பட் இதுக்கு சேர்த்தனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து நான் கொஞ்சமாக இப்போ காட்டுற அளவு இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா வந்து வேண்டாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்து சேர்த்திருந்தேன். இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்மளுடைய முட்டையும் அதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சு பிரட்டி விடுங்க. லாஸ்ட்டாக இறக்கும் பொழுது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் சேர்த்திட்டு
மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கிங்க. இது வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பிரட்டி இறக்கணும்னா அவ்வளோதான், முட்டை தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பெருசாக குழம்பு வைக்கிற வேலையெல்லாம் இல்லை. ஏன்னா நேற்று வச்ச சாம்பாரே இருந்துச்சா, அந்த சாம்பார் வந்து அப்படியே வச்சோம்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி சுருக்குன்னு ஏதாவது சைடிஷ் வச்சோம்னா தான் எடுப்பாங்க. அதனால் இன்றைக்கான நம்ம வீட்டில் லஞ்சு நல்லா சுட சுட சாப்பாடு, அது கூட முருங்கீரை பொரியல், இது கூடயும் முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பழைய சாம்பார், எனக்கு பழைய சாம்பார் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம்.